இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு தகுந்தா போல் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரம் முடியக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5-6 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் போட தேவையில்லை, வெறும் பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவைப்பட்டால் மட்டும் மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, ஒரு கேரட்டும் ஒரு 6-7 பீன்ஸும் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம் இருக்கும். காய் நம்ம விருப்பத்தை பொறுத்து நிறைய சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுக்காக செய்கிறோம் இல்லையா, அதனால் காய் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. நிறையா காய் இருந்தாலே சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்குறதுக்கு உப்பு. காயில் தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேணாம், நம்ம வதக்குறதுலையே காய் வெந்துடும். தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சாப்பாடு போட்டு கிளறப்போ நசநசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் உதிரி உதிரியாக இருக்கும். பச்சை பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். காயோடையே சேர்த்து போட்டு வேக வச்சிங்கன்னா பட்டாணி வேகாது, அதனால் தனியாக வேக வச்சு இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். பட்டாணி போட்டு வதக்குனதுக்கப்புறம் இந்த சாஸ் ஊற்றிக்கிறோம். இது சோயா சாஸ் 1 ஸ்பூன், இது ரெட் சில்லி சாஸ் இதுவும் 1 ஸ்பூன், 2 சேர்ந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சாஸ் இல்லாமலும் செய்யலாம். வெறும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சாஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். காய் வதக்கிறப்போ காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பட்டாணியும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக சாதம் போட்டு கிளறினதுக்கப்புறம் உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் லைட்டாக. அவ்வளோதான். இதில் சாப்பாடு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் வீட்டுக்கு செய்கிற சாப்பாடு தான் இது. பாசுமதி அரிசியெல்லாம் கிடையாது, நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சாப்பாடு. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண மல்லித்தலை. இப்போ கிளறிக்கலாம். 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். அவ்வளோதான். சாதம் போட்டு கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ஸ்கூலில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு சாப்பாடு கூட மீதி வராது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.